ஹாய், இன்றைக்கி நம்ம லெமன் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, டீ பவுடர் வந்து நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இஞ்சி வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் பெப்பர் வந்து ஒரு 10-15 எடுத்திருக்கேன், அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் ஃபைனலி லெமன் ஜூஸ் ஒரு 1.5 லெமனோட ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் சுகருக்கு பதிலாக நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் 3 பேருக்கு அளவாக வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சியும் பெப்பரையும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு கொதிக்க விடணும். அதோட பச்சை வாசனை போகிற மாதிரி கொதிக்க விடணும் தண்ணியில். ஸோ நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 3 பேருக்குன்றதுனால 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த ஜிஞ்சரும் பெப்பரும் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனை போகும். அப்போ தான் நமக்கு வந்து டீ நல்லாயிருக்கும். இப்போது ஜிஞ்சர் நல்லா வாசனை வருது. இந்த சமயத்தில் இந்த டீ பொடி வச்சுருக்கேன் இல்லையா, இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா நமக்கு அந்த டிகாஷன் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா கடைசியாக தான் லெமன் ஊற்றணும். இப்போவே போட்டோம்னா கொதிக்கும் போது லெமன் வந்து கசப்பாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம லெமன் ஊற்றக்கூடாது. இந்த அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் லெமன் ஊற்றணும். நம்ம இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ தான் டீ பொடி போட்டிருக்கோம், ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். ஸோ இப்போ இந்த டீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போது அதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸியான ட்ரிங்க்கு, ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. இந்த ஜிஞ்சர் அண்ட் பெப்பர் போட்டேன் இல்லையா, அது ரொம்ப அவசியம் கிடையாது. தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அது ஆட் ஆன் தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நான் போட்டேன். ஸோ இப்போ இது ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரெயின் பண்ண டிகாஷனில் நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஊற்றியாச்சு. அண்ட் அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சக்கரை 3 பேருக்கு எடுத்து வச்சுருக்கிறது அளந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கலந்தாச்சு. ஸோ அப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ஆட் ஆன் சொன்னேன் இல்லையா, ஜிஞ்சர் பெப்பர் போட்டுக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி புதினாவும் ஒரு ஆட் ஆன் தான். அது வேணும்னா புதினா ஃப்ளேவர் பிடிச்சவங்க ஒரு 2 இலை புதினாவும் அந்த கொதிக்கும் போது போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். ஆனால் டீ பொடி மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. இப்போ 2 பேருக்குன்னா 1 ஸ்பூன் போட்டால் போதுமானது. இப்போ நான் 3 பேருக்கு போட்டதுனால நான் 1.25 ஸ்பூன் போட்டேன். நிறைய டீ பொடி போட்டால் கசந்து போயிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அண்ட் லெமன் வந்து கடைசியாக அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமா தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டே ஊற்றிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா வராது. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் என்னென்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.